தமிழகத்தில் 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விதிக்கப்பட்டிருக்கிறது. 17 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். லிபிகா, தற்போது வானிலை அறிவிக்கையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? விவரங்கள். ஜெனிஃபர், தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று முதல் வருகின்ற 14ஆம் தேதி வரை கனமுதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இன்றைய தினம் தமிழகத்தில் ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, ஈரோடு, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி ஆகிய 17 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளைய தினம் தமிழகத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு ஆகிய 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. தொடர்ச்சியாக வருகின்ற 14ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, ஈரோடு, சேலம், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 12 மாவட்டங்கள்ல 14ஆம் தேதி கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 2 தினங்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கின்றது. 15ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் விடுத்துள்ளது. ஜெனிஃபர், விரிவான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி லிபிகா.